அவரை தரிசித்த பிறகு வெளியே வந்து கருவறையின் கோபுரத்தை அன்னார்ந்து பார்த்தால் சிவசிவா என்ற நாமம் நம் மனதில் ஓடும். அங்குள்ள நந்தியின் காதில் மக்கள் அவர்களின் கஷ்டம், நஷ்டம், சோகம், துக்கம் அனைத்து சொல்லிக் கொண்டு அழுகிறார்கள். நந்தியின் காதில் சொன்னால் சிவபெருமானிடம் சொல்வது போல் என்று பக்தர்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் வீடான பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் என 6 படை வீடும் இங்கு காணலாம்.